ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே அமைந்துள்ளது என்ஆர் பாளையம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாண்டியன் ராணி தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் கருணாமூர்த்தி கடலூர் அரசு கல்லூரியில் படித்து வந்தபோது அதே கல்லூரியில் படித்த பாலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்வேதா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இதனையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். ஆனால் அவரின் அப்பா பாண்டியன் சென்னையில் தங்கி வேலை செய்து வந்ததால் என்ஆர் பாளையம் வீட்டில் ஸ்வேதாவும் மாமியார் ராணியும் மட்டுமே இருந்தனர். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இரவு வீட்டின் வராண்டாவில் மாமியார் ராணியும் அறையில் ஸ்வேதாவும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது உள்ளே இருந்த ராணி திடீரென உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அலறி துடித்திருக்கிறார். அவரது அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மருமகள் ஸ்வேதா அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்திருக்கிறார். இதனையடுத்து வீட்டுக்குள் வந்த ஊர் மக்கள் ராணி மீதிருந்த தீயை அணைத்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் ராணிக்கு 80% மேல் தீக்காயங்கள் ஏற்பட்டுவிட்டதால் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனினும் மறுநாள் 30ஆம் தேதி அன்று ராணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து ராணியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் ராணியின் உடல் பெட்ரோல் ஊற்றி எரித்தது தெரிய வந்தது. இதனால் தன்னுடைய அம்மாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ராணியின் இளைய மகனும் கருணாமூர்த்தியின் தம்பியுமான தட்சிணாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தன்று வீட்டில் இருந்த மருமகள் ஸ்வேதாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஸ்வேதா சொன்ன தகவல்கள் அனைவரையும் திகைக்க வைத்தது. திருமணத்திற்கு பிறகு கணவர் கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் தங்கி வேலை செய்து வந்ததால் வீட்டில் ஸ்வேதாவும் மாமியார் ராணியும் மட்டும் இருந்துள்ளனர். காலை நேரங்களில் ராணியும் வேலைக்கு சென்று விட்டதால் தனிமையில் இருந்த ஸ்வேதாவுக்கு எதிர் வீட்டில் வசிக்கும் சதீஷ்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் திருமணத்தை மீறிய உறவாக மாறி வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன் வீட்டில் ஸ்வேதாவும் சதீஷ்குமாரும் தனிமையில் இருப்பதை மாமியார் ராணி நேரில் பார்த்து விட்டார். இதனால் ஸ்வேதாவை கடுமையாக பேசிய ராணி இந்த உறவு பற்றி கணவரிடம் தெரிவிப்பதாக கூறினார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஸ்வேதா இந்த விஷயத்தை சதீஷிடம் கூறியிருக்கிறார். அப்போது தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கும் ராணியை கொலை செய்ய இருவரும் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று ராணி சாப்பிட்ட உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்திருக்கிறார் ஸ்வேதா. அதை சாப்பிட்டவுடன் ராணியும் உடனே தூங்கியுள்ளார். அதன் பிறகு வீட்டுக்குள் வந்த சதீஷுடன் சேர்ந்து மாமியார் ராணி மீது பெட்ரோலை ஊற்றி எரித்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து ஸ்வேதா மற்றும் அவரது ஆண் நண்பர் சதீஷ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமணமான 3 மாதத்தில் மாமியாரை மருமகளே கொலை செய்த சம்பவம் கடலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.